அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி தினமணி செய்தித்தாள் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடித்தளி கோல் வச்சும் மாநில மன்னன் அடிதளியை நிற்கும் உலகு. அதாவது குடிகளை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலை பெறும் அப்படின்னு சொல்லி, செங்கோல் ஆட்சி, ஒரு நிலையான மன்னர், ஒரு மக்களுக்கு பிடிக்கும் வகையில் இருக்கக்கூடிய மன்னரை பற்றின ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் 544 அதிகாரம் செங்கோன்மை. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உத்தரகாண்டில் இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது அமலுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? பொது சிவில் சட்டம் சுதந்திர இந்தியாவில் முதல் மாநிலமாக நமக்கு இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்த மாநிலமாக உத்தரகாண்ட் வந்து இருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே கோவாவில் இருந்துச்சு. சரியா? ஸோ ஆர்டிகல் 44 தான் இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி நமக்கு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நேற்றே பார்த்துருந்தோம் பொது சிவில் சட்டத்தில் என்ன மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்கு. இந்த தலாக், இதாலத், இந்த மாதிரியான நடைமுறைகள் தடை செய்யப்பட்டிருக்கு. பலதாரம் திருமணங்கள் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. பெண்களுக்கு சொத்துக்களில் சம உரிமை, ஆண் பெண் இருபாலருக்குமே பார்த்தோம்னா சமமான திருமண வயது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திருமணங்களில் பதிவு செய்யக்கூடிய நடைமுறைகள் ஆன்லைனில் கொண்டு வரப்பட்டிருக்கு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பையுமே வந்து நம்ம ஆன்லைனில் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் குழந்தை பிறந்துச்சுன்னா அதை யாருக்கிட்ட தெரிவிக்கணும், அந்த குழந்தை யாருக்கு சொந்தமாக இருக்க போகுது, இந்த மாதிரி பல்வேறு நடைமுறைகளை வந்து உத்தரகாண்ட் மாநில அரசாங்கம் இந்த பொது சிவில் சட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டுக்கே முன்னோடி மாநிலமாக நாங்கள் இருக்க போறோம் அப்படிங்கிறத உத்தரகாண்ட் மாநில அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் குடியரசு தின விழா அலங்கார ஊர்திகள் அப்படிங்கிறது நமக்கு பங்கேற்று கிட்டத்தட்ட 21 அலங்கார ஊர்திகள் அப்படிங்கிறது குடியரசு தின விழா அன்னைக்கு சென்னையில் பங்கு பெற்று இருந்துச்சு. எப்படி நேஷனல் லெவலில் நடக்குதோ அதே மாதிரி தமிழ்நாடு லெவல்லையுமே நடக்கும். அதில் முதல் பரிசு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு வந்து முதல் பரிசு. 2வது மற்றும் 3வது இடங்களை பார்த்தோம்னா 2வது பரிசு காவல்துறைக்கும், 3வது பரிசு பார்த்தோம்னா இந்து சமய அறநிலைத்துறைகளுக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல ஒரு செய்தியாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்றைய செய்தித்தாளில் பார்த்தோம் அப்படின்னா வேறு சில செய்திகள் எதுவுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. இங்கே சிறந்த டெஸ்ட் வீரராக ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததான் நமக்கு ஆஸ்திரேலியன் ஓப்பனில் யானிக் சின்னர் அப்படிங்கிறவர் வின் பண்ணியிருந்தார். சரிங்களா? அதாவது விளையாட்டு செய்திகளை பொறுத்த வரைக்கும் இருந்த விஷயங்கள். ஸோ மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.